ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க டயட் ரொட்டீனை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோட திங்கிங் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணது வெயிட் லாஸ் பண்ணுங்கிற தாட்டெல்லாம் இல்லை, வெயிட்டையாவது மெயின்டைன் பண்ணணும், இருக்கிற வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவோங்கிற தாட்டில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெயிட் ரெட்யூஸ் ஆகிறதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதிகமாக நான் வந்து சிறுதானியங்களை வந்து எடுக்க ஆரம்பித்தேன். இது வந்து கருப்பு கவுனி அரிசி தான். இது வந்து காலை டிஃபனாக எனக்கு வாரத்தில் ஒரு 5 டேஸ் 4 டேஸாவது இதை எடுத்துக்குவேன். இது வந்து ராகி மாவு. எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 500 கேஜி தான், அரை கிலோ தான். 1 மந்த்துக்கே வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நிறையவும் நான் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணவே இல்லை. இது வந்து தினை அரிசி. தினை தோசைக்கு மாவரைச்சி வச்சுக்குவேன். அப்புறம் தினை சாதமும் செஞ்சுருவேன். நல்லா உடச்சி மிக்சியில் அரைச்சி அதை வந்து நல்லா சுட சுட சாதமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து குதிரைவாலி அரிசி. இது சாதமும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சிறுதானிய மாவும் அரைச்சிக்கலாம். இது வந்து வரகு மட்டும்தான் நான் 1 கேஜி அளவு எடுத்துக்குவேன். சிறுதானிய அரிசி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% குக்கான அளவு வச்ச ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறமே நம்ம வடிச்சிட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா குழஞ்சு போயிடும். ஸோ நல்லாவும் இருக்காது சாப்பிட. அப்புறம் டீ காஃபிக்கு வந்து ஜீனி வந்து சேர்க்குறதே இல்லை. ஒரு 2 வருஷம் ஆச்சு. நாட்டு சக்கரை மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா சாம அரிசி. இது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வந்து இந்த சாம அரிசி மட்டும் இந்த தடவை வாங்கலை. இதுவே வந்து மாற்றி மாற்றி குக் பண்ணுறப்ப 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். இதில் வீக்லி ட்வைஸ் நார்மலாக வடித்த சாதமும் எடுத்துக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட லஞ்சுக்கு வந்து நான் வந்து அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸை குறைச்சிட்டு இந்த மாதிரி சிறுதானியங்களை வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். இது உண்மையிலே நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அப்புறமா அதிகமாக வந்து நான் சாப்பாடில் சேர்க்குறது வந்து கீரை வாரத்துக்கு 2 தடவை அல்லது 3 தடவையாவது சேர்த்துருவேன். அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கீரை என்ன அப்படின்னா பாலக்கீரை தான். ஈஸியாக அதை வந்து ஆஞ்சு வச்சிடலாம். ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி பழங்கள் ஏதாவது எடுத்துக்கிறது, டேட்ஸு, அப்புறம் வந்து எதுவுமே இல்லைனா வெறுமனையாக நிலக்கடலை மட்டும் சாப்பிட்றது. அப்புறம் அவல் புட்டு, இது வந்து சூப்பராக இருக்கும். உண்மையிலே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சிவப்பு அவல் புட்டு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம தேங்காவையும் வந்து குக் பண்ணாமல் சமைக்கிறப்ப அது வந்து கொழுப்பாகாது. அப்புறம் வந்து காலையில் அதிகமாக நான் எடுத்துக்கிறது வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான். இந்த வாரத்துக்கு 3 தடவை 4 தடவையாவது இதை வந்து நான் எடுத்துக்குவேன். அதோடு எப்பயுமே எனக்கு வந்து இருக்கிறது வந்து முளைக்கட்டின பாசிப்பயிறு. டெய்லி மார்னிங் ஃபுட்டில் வந்து அது வந்து முளைக்கட்டின பாசிப்பயிறு இருக்கும். வாரத்துக்கு 2 தடவை முருங்கைக்கீரை சூப் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது குடிச்சிருவேன். சிறுதானிய அரிசியோட டேஸ்ட்டுமே ஒரு 2 நாளைக்கு நம்மளுக்கு எப்படியோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து போக போக அதுவே நம்மளுக்கு பழகிரும். நம்ம வந்து நார்மலாக ரைஸ் சாப்பிட்றப்ப, அரிசி சாதம் சாப்பிட்றப்ப குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அதிகமாக வந்து சாப்பிடணுங்கிற அந்த டெம்ப்ட் வரும். ஆனால் இந்த மாதிரி சிறுதானியங்களை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து வயிறும் வந்து ரொம்ப ஃபில் ஆகிற மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். திரும்ப திரும்ப சாப்பிடணுங்கிற அந்த தாட்டும் இருக்காது. அதை தவிர்த்து முதல்ல நான் காய் வந்து அதிகமாக சேர்த்துக்கிறதில்ல. இப்போ அதிகமாகவே வந்து காய் வந்து நான் எடுத்துக்கிறேன். டிஃபன் ஐட்டங்களில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தினாலே 2, பூரினா முளைக்கட்டின பாசிப்பயிறு எடுத்தேன்னா 2 பூரி தான். முளைக்கட்டின பாசிப்பயிறு இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு பூரியாக 3 பூரி வந்து எடுத்துக்குவேன். அதோட கொஞ்சமாக உருளைக்கிழங்கு குருமா. சிறுதானிய அரிசி வைக்கிறப்ப கூட லஞ்சுக்கு ஒரு ஆளுக்கு சமைக்கிறதா இருந்தால் அது வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே வந்து நம்ம சேர்த்துக்கிட்டாலே அதுவே வந்து ஒரு நேரத்துக்கு தாராளமாக இருக்கும். நம்ம அதிகமாக வந்து ஃபுட்டில் வந்து காய் சேர்த்து இப்போ தான் பழகிக்கிறேன். முதல்லாம் வந்து காயே வந்து பிடிக்காது. ஆனால் வெயிட் ஏற ஏற தான் காயோட அந்த வேல்யூவே வந்து புரியுது. ஸோ அதனாலேயே வந்து இப்போ அதிகமான வந்து காய்கறிகளை வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த நைட்டி மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து வெயிட் ஏறுறது நம்மளுக்கு உண்மையிலே தெரியவே தெரியாது. அடிக்கடி இந்த மாதிரி வந்து சாரியோ சுடியோ போட்டு பார்த்தா தான் நம்மளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நம்மளுக்கே வந்து ஒரு வெறுப்பு வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்மளுக்கு நிறைய பிடிக்காத விஷயங்கள் கூட பிடிச்சி செய்கிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் செய்ய ஆரம்பித்தது தான் அதிகமாக ஃபுட்டில் வெஜிடபிள்ஸு சேர்த்துக்கிறது. என்னோட டார்கெட் எப்படியாவது வந்து 2024லயாவது ஒரு 60 கேஜி வந்துடணும்னு தான் என்னோட ஆசை. பட் அது முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதை தாண்டி நான் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே மாட்டேங்கிற அந்த ஹோப் மட்டும் எனக்கு நிறையவே இருக்குது. வெயிட் மெயின்டைனுக்கு டயட்டை தாண்டி நான் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 4 நாள் வாக்கிங்,
அண்டு 20 மினிட்ஸ் ரொம்பலாம் பண்ண மாட்டேன். 20 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட்டு. மார்னிங் வந்து ஒர்க் அவுட்டு, ஈவினிங் வாக்கிங். இன்னைக்கு வாக்கிங் பண்ண முடியலன்னா, நாளைக்கு வந்து வாக் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் ரெகுலரா வந்து செய்ய முடியாது. ஏன்னா, நான் அடிக்கடி என்னைய பத்தி சொல்லியிருக்கிறேன். இப்ப தான் என்னோட சோம்பேறித்தனத்த வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன்னு. ஸோ, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வாக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு நாள் எக்சர்சைஸ் பண்ண முடியலனா கூட, அதுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணிருவேன். அப்புறம் நான் இப்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற விஷயம் என்னன்னா, தண்ணி குடிக்கிறது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறேன். அதுல வந்து 3 பாட்டில் அளவு வந்து தண்ணி குடிச்சிருவேன். நான் மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிறவங்களையும் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் ரீசென்ட் டேஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்க சில விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே இன்ஃபெக்ஷனால ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ, அதில இருந்தே வந்து இத வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி, ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 3 லிட்டர் அளவு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். நம்மளோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எத ஸ்டார்ட் பண்றீங்களோ இல்லையோ, தண்ணி குடிக்கிறத நீங்க மட்டும் இல்ல, உங்களோட வீட்ல உள்ளவங்களையும் சேர்த்து வந்து தண்ணி அதிகமா எடுத்துக்கிற பழக்கத்த வந்து கொண்டு வாங்க. இது வந்து வெயிட் மெயின்டெயின்க்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, தண்ணி குடிச்சாலே நம்மளுக்கு நெறைய நோயிலிருந்து நம்ம வந்து ரிலீஃப் ஆயிக்கலாம். ஸோ, இத தவிர்த்து நான் ஃபாலோ பண்ற விஷயம் என்னன்னா, எம்ப்டி ஸ்டொமக்ல வந்து இந்த மாரி வார்ம் வாட்டர், ஹனி சேர்த்து குடிச்சுக்கிறது. சீரக சோம்பு வாட்டர கொதிக்க வச்சு வார்மா குடிச்சுக்கிறது. அப்புறம் வெண்பூசணி ஜூஸு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, இதை வந்து மார்னிங் எம்ப்டி ஸ்டொமக்ல கருவேப்பில போட்டு ஜூஸா அடிச்சு குடிச்சுருவேன். இப்படி தான் என்னோட வெயிட்ட வந்து நான் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேனே வந்து சொல்லலாம். இது வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ, நம்ம ஹெல்த்தியான லைஃப்‌க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் நெனைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.